ஹலோ ஸ்டூடெண்ட், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரைட். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாம பிஎன் சந்தி இருவாய்களை பத்தி பார்க்க போறோம். இந்த பிஎன் சந்திங்கிறது என்னன்னா, நாம ஏற்கனவே பார்த்த வெளியீட்டு குறைகடத்திகளான பி வகை குறைகடத்திகளையும் அதே போல என் வகை குறைகடத்திகளையும் ஒன்றோட ஒன்று கலக்கிறதால இந்த பிஎன் சந்தி உருவாகும். ரைட் என்பவற்றை ரைட் இணைப்பதன் மூலம், ரைட் கலப்பதன் மூலம் பிஎன் சந்தி உருவாக்கப்படுகிறது. ரைட். ஓகே. பிஎன் சந்தி எப்படி உருவாக்குறேன்னா, இது கிட்ட ஒரு 3 வகையான முறைகள் அநேகமாக பாவிக்காங்க. நிறைய மெதட் இருக்குது. அதுல 3 வகையான முறை. ரைட். இது பிரதானமாக 3 முறைகளில் தயாரிக்கப்படுகிறது. ரைட். ஓகே. இதுல முதலாவது முறை நாம சொல்லுவோம் கலப்புலோக முறை என்று. இது என்னண்டா ஒன்றுமில்லை, உங்களோட பி வகையோ என் வகையான ஒரு குறைகடத்தி எடுத்து, ரைட், உதாரணமா நான் பி வகைன்னு எடுக்கிறேன். இதுல இன்னொரு உலோகத்தை, இன்னொரு குறை கடத்திய, ரைட், இன்னொரு குறை கடத்திய வச்சு, உதாரணமா என் குறை கடத்திய வச்சு, இது என் வகை. இப்ப இந்த குறை கடத்திய என்ன செய்யற, உருகும் வர வெப்பமேற்ற. ரைட். இத உருகும் வர வெப்பமேற்ற, அதாவது இவரை உருகிறதுக்கு, இவரை உருகிய நிலையில என் வகையை உதாரணமா உருகிய நிலையில இவரை சேர்க்கிற. இந்த உருகிய நிலையில சேர்க்கிறதால உங்களுக்கு என்ன, இவங்க 2 பேரும் இதுல இணைஞ்சி என்ன அவரை குளிர விட்டோன்னே என்ன இவரோட பிக்ஸ் ஆகி ஒரு பிஎன் சந்தி என்று உருவாகுவார். பிஎன் சந்தி என்று உருவாகுவார். இது முதலாவது முறைன்னு. ரைட். நான் டீட்டெயிலாம் எடுதல, இதெல்லாம் மிச்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தேவையில்ல, ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காண்டி தாரேன். ரைட். இது முதலாவது கலப்புலோக முறைன்னு சொல்லுவோம். 2வது முறை இருக்குது டிஃப்யூஷன் மெத்தட்னு சொல்றது. ரைட். பரவல் முறைன்னு சொல்லுவாங்க. ரைட். இந்த பரவல் முறை என்னண்டா, உங்களோட அதே மாதிரிதான் பி வகையோ என் வகையோ ஏதாவது ஒரு குறை கடத்தி எடுத்து இங்க என்ன செய்யறேன்டா, மத்த என் வகை குறை கடத்திட வாயுக்களால, ரைட், என் வகை குறை கடத்தி இவர் என்ன செய்யும்டா வாயுக்களாக, வெப்பமேற்றப்பட்ட வாயுக்களாக. ரைட். இது வாயு நிலையில், ரைட், வாயு நிலையில் சேர்த்தல். இவர் ஒரு வெப்பமானவரால் என் வகை குறை கடத்தி அவர் என்ன செய்யற, அவர் சாதாரண அறை வெப்பநிலையில் இருக்கிற பி வகை குறை கடத்தியில சேர்த்தோன்னு இவருக்கு குளிர செய்து இதுல என்ன அந்த உலோகங்கள் படிகிறதால உங்களுக்கு பிஎன் சந்தி உருவாகும். இது 2வது முறைன்னு சொல்லுவாங்க. என்ன இதே மாதிரி 3வது முறை இருக்கு. என்ன இது நம்மட ஒரு தாக்கமடைய செய்யற. ரைட். 2 அயன்களை தாக்கமடைய செய்யற. நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. என்ன ஒரு தாக்கமடையாத இத அமுக்கம் வெப்பநிலையில மாத்திரத்தால என்ன செய்யலாம், இவரை தாக்கமடைய வைக்கலாம். என்ன அதாவது ஒரு அயனுக்கு பதில இன்னொரு அயனை பிரதியீடு செய்யறது. ரைட். இதை சொல்ற அயனிக் ரிப்ளேஸ்மெண்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்ன அயன் பிரதியீட்டு முறைன்னு சொல்லுவாங்க. ஓகே. இந்த அயன் பிரதியீட்டு முறையில் என்ன செய்யறேன்னா, இதே மாதிரி தான் 2வது முறை தான். இதுல என்ன, இது பி வகையோ என் வகையோ ஒரு குறை கடத்தி எடுத்து இன்னொரு குறை கடத்திற வாயுக்களை என்ன செய்யறேன்டா,
உயர் அமுக்கத்துல மோத செய்யற, ரைட்? என் வகைய அமுக்கத்தை மாத்தி, ரைட்? உயர் அமுக்கத்தில் மோதச் செய்தல். இதால என்ன செய்யறேன், இந்த பிஎன் சந்தியை இங்க நாம உருவாக்கும், ரைட்? ஓகே, அப்ப பிஎன் சந்தி என்ற உண்மையிலே என்ன, பி வகை குறை கடத்திகளையும் என் வகை குறை கடத்திலையும் ஒன்றோடு இணைக்கிறதால அங்க என்ன செய்வாரு, இவரை உருவாக்குவாரு, ரைட்? இதை எப்படி இணைக்கிறோம்னா நாம இதே மாதிரி இதுல காட்டப்பட்டிருக்கிற இதே மாதிரி நாம இணைக்கிறோம், ரைட்? ஓகே, அப்ப இணைக்கக்குள்ள என்ன நடக்கும்டா, இந்த பிஎன் சந்தியில இப்படி ஒரு இது உருவாகும். பி டைப் பண்ணா உங்களுக்கு தெரியும், இங்க துளைகள் காணப்படுவாரு, எம்டி ஹோல்ஸ், ரைட்? அதாவது துளைகள். இங்க வந்து சுயாதீன இலத்திரங்கள், அப்ப இவங்க ரெண்டு பேரும் இங்கால துளைகள் இருக்காரு, துளைகள் உங்களுக்கு தெரியும், பிளஸ் இவர் பிளஸ் இவர் மைனஸ். என்ன அப்ப என்ன செய்வாரு, இந்த ஜங்ஷன்ல இங்கால இருக்கிற துளைகள் வந்து இலத்திரன்களை கவருவார். அதே மாதிரி இங்க இருக்கிற இலத்திரங்கள் இங்க இருக்கிற துளைகளை கவருவார். அப்ப இந்த ஜங்ஷன்ல என்ன செய்யும், பிக்கு இலத்திரங்களும் எண்ணுக்கு துளைகளும் என்ன செய்வாங்க, பாய்வாங்க. இவங்க ரெண்டு பேரும் பாயிரத்தால இங்க என்ன உருவாகும், ஒரு ஏற்றம் தூண்டப்பட்ட ஒரு நிலை, என்னது, நிலை மின்புலம் மாதிரி ஒரு பிரதேசம் உருவாகும். மின்புலம் உருவாகுவாரு இங்க இது ரெண்டுக்கு இடையில. அந்த மின்புலம் உருவாகிறதால மின்புலம் உருவான என்ன நடக்கும், மின்புலம்ண்டா ஏற்றத்தை தடுப்பாரு, ஒரு நிலை மின்புலம் பாய விட மாட்டாரு, நிலை மின்புலம்ண்டா அதானே. அப்ப அதுக்கிடையில என்ன செய்வாரு, ஒரு சமநிலையை அடையிற ஒரு ஒரு நிலை மின்புலம் என்கிற ஒரு விஷயத்தை இதுல உருவாக்குவார். உருவாக்கினா இதுக்கிடையில மின்புலம் இருந்தாருன்னா ஏற்றங்கள் இருக்க ஒரு அழுத்தம் ஒன்று இருக்கும், ரைட்? அந்த அந்த அழுத்தத்தால என்ன இதுக்கிடையில மேலும் ஏற்றங்கள் என்ன செய்யப்பாரு, இங்க இருந்து இங்கேயும் இங்க இருந்து இங்கேயும் பாய மாட்டாங்க. என்ன காரணம், அங்க உருவாகின மின்புலம் உருவாகினத்தால. இந்த மின்புலம் உருவாகக்குள்ள மின்புலம் உருவாகிறது ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு படையில தான் உருவாகும், ரைட்? மெல்லிய ஒரு படையில தான் இது உருவாகுவாரு இந்த மின்புலம். இந்த மெல்லிய ஒரு ஒரு மைக்ரோமீட்டர் வரிசையிலான ஒரு ஒரு படை, என்ன அதை சொல்ற டிப்ளீஷன் ரீஜன், அதாவது வரிதாக்கல் பிரதேசம் என்று சொல்லுவாங்க. இந்த வரிதாக்கல் பிரதேசம் வந்து எப்படி இது உருவாகுது, இங்க இருந்து என் டைப்ல இருந்து இலத்திரன்களும் என் பகுதியிலிருந்து சுயாதீன இலத்திரன்கள் பிக்கு போற தலையும் பீல இருக்கிற துளைகள் எண்ணுக்கு வார தலையும் இது உருவாகுது. உருவாகக்குள்ள இந்த இலத்திரங்கள் பரிமாறப்படுறதால இதுக்கிடையில ஒரு அழுத்தம் ஒன்று உருவாக்கப்படும். அந்த அழுத்தத்தை நாம சொல்லுவோம் என்ன, தடுப்பழுத்தம் என்று சொல்லுவோம், ரைட்? ஓகே, தடுப்பழுத்தம் நாம சொல்லுவோம். இந்த தடுப்பழுத்தம், ரைட், இதுக்கிடையில ஒரு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவார், அவரை பி என்று எழுதுவோம், ரைட்? பி வந்து நாம சொல்லுவோம் தடுப்பழுத்தம் என்று. ஏன் இவரை தடுப்பழுத்தம் என்று சொல்றோம்டா, இவர் ஒரு மின்புலத்தை உருவாக்குவாரு. மின்புலம் என்ன, ஈங்கிள் டி, ரைட்? இந்த டி நாயக்கனவே சொல்லிட்டு மிகவும் சின்ன மைக்ரோமீட்டர் வரிசையிலானவர், ரைட்? டி வந்து இவர் என்ன, மைக்ரோமீட்டர் வரிசையிலான ஒரு பிரதேசம். அப்ப இவர் மிகவும் சின்னதண்டா, இதால உருவாகிற மின்புலம் மிக மிக பெரிய மின்புலமா இருக்கும். என்ன இவரு மிக மிக சின்னதண்டா, இதால உருவாகிற மின்புலம் மிக மிக பெரிய மின்புலம் இருக்கும். அதனாலதான் இந்த ஏற்றங்கள் பரிமாறப்படுறது தொடர்ந்து நிகழாது. என்ன பெரிய அளவிலான மின்புலம் வந்து என்ன செய்வாரு, இந்த ஏற்றங்கள் இங்களையும் பொறுத்த ஸ்டாப் பண்ணிடுவார். அதனாலதான் இவர்களுக்கு இடையிலே உருவாகிற அழுத்தத்தை தடுப்பழுத்தம்னு நாம சொல்லுவோம். இந்த பினோமினா எப்போ உருவாகுது, நாம இந்த பிஎன் சந்தியை மேற்குறித்த இந்த 3 முறைகளால நாம பிஎன் சந்தியை உருவாக்கும் போது இந்த பினோமினா அங்க உருவாகுதுன்னு, ரைட்? அப்ப சின்ன சின்ன நோட்ஸ்கள் போட்டுக்கும், ரைட்? ரைட், இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பிஎன் சந்தியை நாம இப்படி குறிப்போம், என்ன
இதான் நம்மளோட குறியீடு. இப்ப களத்துக்கெல்லாம் நாம குறியீடு பாயிற மாதிரி பிஎன் சந்தியை நம்ம இப்படி ஒரு இதால குறிப்போம். இவரை நாம இருவாயி என்று சொல்லுவோம். என்ன, இரண்டு வகையான முனைகள் இருக்கிறதால அவர் இருவாய். ரெண்டு வாய் இருக்கிற என்ன பியும் என்னும் இருக்கிறதால அவர் இருவாய் என்று சொல்லுவாங்க. அவரை நாம இப்படி குறிப்போம். ரைட். இப்படி குறிக்க உங்களுக்கு விளங்கணும், இந்த முனை வந்து என்னையும் இவர் பியையும் குறிக்கிறாரு. முனை என்ன குறிக்கிறாரு, இவர் பிய குறிக்கிறாருன்னு தெரியணும். ரைட். இதான் நம்ம பாவிக்கிற நோட்டேஷன் உங்களோட இதுக்கு. ரைட். ஓகே. ரைட். இதுல ஏதாவது கொஸ்டின்கள் உங்களுக்கு விளங்காத பகுதிகள் இருந்தால் கட்டாயம் எனக்கு என்ன வாட்ஸ்அப்ல தெரிவிக்கணும். ரைட். ரைட். முதலாவது என்ன, சின்ன சின்ன நோட்ஸ்கள் போட்டிருக்கோம். ரைட். பிஎன் சந்தியில் பியில் உள்ள துளைகள் என் பிரதேசத்தினுள்ளும் எண்ணிலுள்ள சுயாதீன இலத்திரன்கள். ரைட். சுயாதீன இலத்திரன்கள் பி பிரதேசத்தினுள்ளும் நகர்வதால் சுமைக்காவிகள் அற்ற பிரதேசம், இந்த வரிதாக்கல் பிரதேசத்துல என்ன ஒன்று ஒன்று நடுநிலையாக்கிடுவாரு. அப்ப என்ன செய்வாங்க, தேடிய ஏற்றம் அங்க பூச்சியம். என்ன, ரைட். நகர்வதால் சுமைக்காவிகள் அற்ற பிரதேசம் உருவா. ரைட். இப்ப நீங்க கேட்டா, இப்ப எவ்வளவு தடிப்புக்கு சார் இந்த வரிதாக்கல் பிரதேசம் உருவாகும் என்று நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, அது என்ன செய்யும், நாம இருவாயில இந்த தயாரிக்கிற முறைக்கேத்த மாதிரி மாறும். இப்ப அநேகமா இந்த பிரதியீட்டு முறையில செய்யக்குள்ள என்ன கூடுதலான தடிப்பு கூடிய அளவுல இருப்பாரு. ஏன்னா கூடிய அமுக்கத்துல வர மோதச்சீரத்தால கூடிய தூரத்துக்கு என்ன செய்வாங்க, அவங்க ஒரு பிரதேசத்துல இருந்து மற்ற பிரதேசத்துக்கு பரவுற நிலை ஏற்படும். அதாவது இந்த இருவாயை தயாரிக்கிற முறைக்கேத்த மாதிரி என்ன செய்வாரு, இந்த பிரதேசத்துல தடிப்பு மாறும். என்ன, பிரதேசம் உருவாகும். முதலாவது அந்த பிரதேசத்தின் இப்பிரதேசம் வரிதாக்கல் பிரதேசம் எனப்படும். ரைட். வரிதாக்கல் பிரதேசம் எனப்படும். ரைட். ஓகே. முதலாவது பாயிண்ட் என்ன, வரிதாக்கல் பிரதேசத்தின் தடிப்பு இருவாயிகளின் தயாரிப்பு முறைக்கேற்ப வேறுபடும். ரைட். அடுத்தது ரைட், இப்பிரதேசத்தில் ஏற்றக்காவிகள் ஒன்றையொன்று நொதுமல் அடைய செய்வதால் ரைட், நொதுமல் அடைய செய்வதால் என்ன, மின் அழுத்தம் உருவாகும். இவ்வழுத்தமானது
மேலும் ஏற்றக்காவிகள் நொதுமலடைவதை தடுக்கும். ரைட். ஓகே. இது அடுத்த விஷயம் என்ன நாம் பேசினது. மூன்றாவது விஷயம் வரிதாக்கட் பிரதேசம் மைக்ரோமீட்டர். ரைட். அளவிலான தடிப்பை கொண்டிருப்பதால் தடுப்பழுத்தத்தினால் ரைட் விளைவாகும் மின்புலம் மிகவும் உயர்வாகும். ரைட். பிராக்கெட்டுக்க E சமன் V/T. ரைட். ஓகே. இது அடுத்த முக்கியமான விஷயம் என்ன? ரைட். ஓகே. அப்ப இது என்ன நடக்குது? உங்களோட வரிதாக்கட் பிரதேசத்துல நடக்கிற ஒரு விஷயம். ரைட். ஓகே. அப்ப இங்க என்ன நடக்குது? முதலாவது உங்களோட என்ன சொல்ற அந்த ஏற்றக்காவிகள் மாறுபடுறது ஒரு முக்கியமான விஷயம். ஒன்றுல ஒன்று மாறுபடுறாரு. உங்களுக்கு தெரியும், பி வகை குறை கடத்தியில ஒரு ஆள் வந்து ஏற்பான் அனுவரிப்பாரு. ரைட். மற்றவர் தானி அனுவரிப்பாரு. டோனர் அணு ஏற்பான் அணுன்னு பார்த்தோம். பி வகை என் வகையில பி வகையை எடுத்தீங்கன்னா அதுல ஏற்பான் அணு இருப்பாரு, என் வகையில தானி அணு இருப்பாரு. அப்போ ஒரு ஆள் ஒன்றுல ஒன்று நொதுமல் செய்யப்படுறாங்க. ரைட். முதலாவது விஷயம். அடுத்தது இவ ரெண்டு பேருக்கு இடையில இந்த ஏற்றங்கள் பரிமாறப்படுறதால உங்களுக்கு என்ன செய்யும்? அழுத்தம் ஒன்று தூண்டப்படுது. இந்த அழுத்தம் என்ன செய்வாரு? ஏற்றங்கள் பரிமாணம் அதிகரிக்க இந்த அழுத்தம் கூடி ஒரு கட்டத்துல ஏற்றங்கள் ஒன்றை ஒன்று பரவாம இருக்கிறத தடுக்கிற நிலைக்கு இவர் கூடிடுவாரு. ரைட். கூடினாரு அங்க என்ன செய்வாரு? ஒன்றுல ஒன்று இது ஏற்றக்காவியல் பாய மாட்டாங்க. ரைட். ஓகே. இந்த மாற்றங்களை நாம அவதானிச்சா இப்படியான ஒரு நிலை ஒன்று வருவாங்க. ரைட். ரைட். இதை நீண்டா ஒரு பி வகை குறைகடத்தி என் வகை குறைகடத்தில ஏற்றக்காவியல். ரைட். உங்களோட ஏற்ற செறிவு எப்படி மாறுதுங்கிறது முதலாவது. இவர் வந்து ஏற்ற செறிவு இடைச்செறிவுல கியூ ஒன்று கொடுத்திருக்காங்க. நாம என்னென்று படிச்சிக்கோம். ரைட். அப்ப நான் இவர் என்னென்று போடுறேன். என்னென்று போட்டீங்களா இங்கால பக்கத்துல என்ன செய்வாரு? ஆரம்பத்துல இருந்த செறிவு இப்ப இது என்னன்னா ஏற்றச்சாவிட மாற்றத்தை மட்டும்தான் நான் இதுல கேட்டிருக்கிறேன். எப்படி இப்ப இங்கால என் சைடு எடுத்தீங்களா என்ன உங்களுக்கு என் சைடுல யாரு? பி வந்து சேர போறாங்க. அதாவது பி வந்து சேர போறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன இருப்பாரு? பிளஸ் அவர் ஏற்றத்தை இ என்று எடுத்தனண்டா எத்தனை வகை எத்தனை இவர் வந்து இங்க சேர போறாருங்கிறது என்ன? இலத்திரங்கள் வந்து சேர போறாரு இங்கல. ரைட். சாரி, இங்கல துளைகள் வந்து சேர போறாரு. என்ன? என் யூ என்று போடுவோம். ரைட். என் யூ நாம எடுத்தோம். ஓகே. அதே மாதிரி இங்கால இருக்கிறவர் மைனஸ் இ இன்டு என் டி. ரைட். ஓகே. ரைட். இது இது தானியானு. ரைட். எவ்வளவு வந்து இங்கால சேர்றாரு. அதாவது இதுல அர்த்தம் என்னன்னா, நான் இங்க இருந்து இப்ப மொத்தத்தை கீறல, நான் இங்க இதுல இருந்து இங்க பாஞ்சாக்களும் இங்க பாஞ்சாக்கள் பெருமானம். ரைட். அது மாறு. அடுத்தது இதால உருவாகிற அழுத்தம் எப்படி வருவார்? ஆரம்பத்துல இந்த அழுத்தம் என்ன?
இங்க இந்த திசையில் இதுதான் பிஎன் சந்தி. சரியா? இந்த சந்தி இதை நான் காட்டுகிறேன். ஓகே, இங்க என்ன நடக்கும்? உண்மையிலே இந்த கீழே இருக்கிற அழுத்தத்துக்குரிய கிராஃப் இப்படி வந்திக்கணும். ரைட், அவங்களோட இதுல சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று. ரைட், நான் அதை இப்படியே கீறுறேன். ரைட், அதாவது இப்படி வரணும். ரைட், ஓகே, இவர் வர மாட்டார். சரியா? ரைட், இங்க என்ன நடக்குது? இங்க ஏற்றங்கள் மாறக்குள்ள இந்த இடத்துல என்ன, இது இந்த இடத்துல அதி உயர் மின்புலம் உருவாகுவார். அதாவது இங்கல ஒரு மின்புலம் இருப்பார், இங்கல ஒரு மின்புலம் இருப்பார். என்ன காரணம்? இ உங்களுக்கு தெரியும், மைனஸ் பி ஓவர் டி. ரைட், ஓகே, இங்கல மைனஸ் இருக்கிறதால இவர் இப்ப பருமணம் மத்துக்கு இருக்குது. ரைட், இங்கல மைனஸ் காவியல் இருக்கிறதால அவரால் வர அழுத்தம் மைனஸ். ஆகவே இவர் என்ன, மின்புலச்செறிவு இங்க மைனஸ்ல வருவார். ஏன்? படித்திறன் இப்ப மைனஸ், பருமணம் மட்டும் இருக்குதா. இங்கல என்ன, பிளஸ் காவியல் இருப்பாரு. அப்ப அழுத்தம் பிளஸ்ல வரும், படித்திறன் பிளஸ், அப்ப கூறுங்கோணத்தை உருவாக்குவார். ரைட், இந்த புள்ளியில என்ன, மின்புலச்செறி ஒரு பெருமானம் என்பாரு. இந்த புள்ளியில என்ன ஏற்றம், என்ன ஏற்றம் இருப்பாரு என்கிறத வரையறுக்கலாது இந்த இடத்துல. ரைட், இந்த சிட்டியா இந்த இடத்துல என்ன ஏற்றம் இருப்பாருன்னு சொல்லலாது. சரியா? அந்த ஜங்ஷன்ல அதுல பிளஸ் இருப்பாரா மைனஸ் இருப்பாரு. சரியா? என்ன அங்க அதை தாண்டி ஒன்று பாஞ்சிட்டு இருப்பாங்க. ரைட், ஓகே. ஆனா இந்த இடத்துல மின்புலச்செறிவுங்கிற வரையறுக்கப்படும். என்ன ஏற்றம் வரையறுக்கப்படாது, இங்கலே மாறுது. ரைட், ஓகே. அதே மாதிரி வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா என்ன, இவர் என்னைக்கு இது மின்புலச்செறிவு என்ன, மைனஸ்ல குறையிறாரு. ரைட், சாரி, இங்க மைனஸ்ல குறையிறாரு. அப்ப இவர் உங்களுக்கு தெரியும், இவர் படித்திருந்தா என்ன ஆயிக்கிறேன்னு, அதுக்கேற்ற மாதிரி நாம இங்க கிராஃபுக்கு இருக்கோம். ரைட், சரியா? அப்ப இங்கால வோல்டேஜ் மைனஸ்ல இருக்கும், இங்கெல மாறாம இருப்பாரு. ஏன்? ஏற்றக்காவியல் அதே இது இருக்கு. இதுக்குள்ள ஏற்றக்காவியல் என்ன செய்யுது? இங்க இருக்கிற ஏற்றக்காவியல் உள்ளுக்கு வர ஏற்றக்காவியல் குறையுது. ரைட், நொதுமல் அடைகிறாரு. ரைட், அதனால என்ன, அந்த அழுத்தம் மாறுபடுது. ரைட், இன்னொரு விஷயம் நாம படிச்சிக்கும், அழுத்தத்துக்குரிய சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 1/4πε0 Q/R. ரைட், அப்ப இந்த ஆர் கூட கூட என்ன செய்வாரு, அழுத்தம் குறைவார். சரியா? ஓகே, இங்க என்ன செய்யும், இந்த தூரம் மாறுறதால அழுத்தம் மாறுபடும். என்ன, இங்க உண்மையிலேயே இந்த மாற்றம் தூரம் மாறுறதால அழுத்தம் மாறுபடுது. இவக ரெண்டு பேரும் இப்ப இங்கால இருக்கிற அழுத்தம் என்னன்னு சொல்லுவோம் நாம, இவரால வாரது. ரைட், சரியா? இந்த பி இதால வாரது, இங்க இருக்கிற அழுத்தம் என்ன, என் இதால வாரது. ரைட், உண்மையிலேயே இவங்க மாறிக்கு இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். என்ன, என்ல வாரது மைனஸ் என்றும் இதால வாரது. ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. நாம இங்க பெருமானத்தை தான் நாம காரணம். என்ன, இங்கல இருந்து இங்கல அழுத்தம் என்ன செய்யறாரு, அதிகரிக்கிற மாதிரியான இதா இருக்குது. ரைட், ஓகே. இந்த கிராஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், இது பாஸ் பேப்பர்ல நிறைய இடத்துல இது சம்பந்தமா கேட்டிருக்கிறாங்க. ரைட், ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு என்ன கட்டாயம் உங்களோட இதுல தெரிவிங்க. ரைட், எனக்கு கட்டாயம் என்ன உங்களோட வாட்ஸ்அப்ல நீங்க என்ன எனக்கு இதை தெரியப்படுத்துங்க. இந்த கிராஃப் எப்படி வருகுதுங்கிறது, இந்த மாறல் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. ரைட், ஓகே. ஓகே, இது முதலாவது விஷயம். என்ன, இது அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நாம என்ன செய்ய போறோம்னா, இந்த பிஎன் சந்தியல் இப்ப ரெடி ஆயிட்டு, இது என்ன, நாம இருவாயில உருவாக்கக்குள்ள நடக்கிற விஷயம். என்ன, இப்ப இந்த பிஎன் சந்தியை கொண்டு போய் என்ன ஒரு மின் சுற்றோட நாம இணைச்சால் என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்க போறோம். ரைட், அப்ப இவரை மின் சுற்றோட இணைக்கிறதால நமக்கு என்ன வகையான மாற்றங்கள் நமக்கு நடக்க போகுது என்கிறத அடுத்து பார்க்க போறோம். அதுல ரெண்டு வகையான இணைப்புகள் இருக்கு. ஒன்றை சொல்லுவாங்க ஃபார்வர்ட் பயஸ் என்று சொல்லுவாங்க, இன்னொன்று சொல்லுவாங்க பேக்வார்ட் பயஸ், அதாவது முன்முக கோடல் பின்முக கோடல் என்று ரெண்டு இருக்கிறாய். ஓகே,
நான் ஒரு பிக்சர் ஒன்றை கொண்டு வரேன். ரைட் ரைட் ஒரு அழகான பிக்சர் உண்டு. ரைட் அடுத்தது அப்ப நான் தலைங்க போறேன் என்ன பிஎன் சந்தியினை முன்முக கோடலில் இணைத்தல். ரைட் இங்க வந்து என்ன வெற்றி இப்படி இணைச்சிக்கிறாங்க. வெற்றி இணைச்சிக்கிறது இதுல முக்கியம் என்ன, வெற்றி எப்படி இணைச்சிருக்கிறாங்கிறது. வெற்றிட பிளஸ் முனை எங்க என்ன இவர பிளஸ் முனையோட இணைக்கப்பட்டிருக்கு, பாசிட்டிவ். ரைட் பி என்ன பாசிட்டிவ், என் வந்து நெகட்டிவ்ல இணைக்கப்பட்டு. அப்ப இவர குறியீட்டு முறை எப்படி வருவார், இவரை நாம கீறணும்னா உங்களுக்கு தெரியும் என்ன வந்து நெகட்டிவ் வந்து முனையாக கீறணும். அப்ப இவரு தான் உங்களோட என், இவரு பி. அப்ப என்ன செய்றீங்க, இவரை வெற்றியில இப்படி நினைச்சிக்கிறீங்க. ரைட் இதானே என்ன குறியீட்டு முறையில நாம என்ன இணைக்கிறேன்டா இப்படி வருவார். ரைட் ஓகே. இப்ப மின் மாறி என்ன ரைட் வெற்றி மாறி நினைச்சிக்கணும். அதாவது இவர் தான் பிளஸ், இந்த பிளஸுக்குரியது இங்கேயும் மைனஸ்க்குரியது இங்கேயும். ரைட் அப்ப மின்னோட்டம் என்ன இப்படி ஓடினாரண்டா இவர் என்ன முன்முக கோடல்னு நாம சொல்லுவோம். ரைட் அப்ப இப்படி வெற்றியை நாம இணைக்கிறதால இங்க என்ன நடக்க போகுதுண்டா, இந்த வெற்றிட பிளஸ் எல்லாம் இவரும் பிளஸ். அப்ப இந்த வெற்றிட பிளஸ் என்ன செய்வாரு, இந்த பிளஸ் தள்ளுவாரு, இவரை தள்ளுகைன்னு உருவாக்குவாரு. ரைட் அதே மாதிரி இந்த மைனஸ் எல்லாம் இந்த சுயாதீன நிலத்தின் எல்லைக்கிற சுயாதீன நிலத்துங்களை தள்ளுவார். தள்ளக்குள்ள என்ன செய்யும், இந்த வரிதாக்கல் பிரதேசம் என்ன செய்வாரு, இன்னும் ஒன்றே ஒன்று என்ன செய்வாரு, சுருங்குவார். வரிதாக்கல் பிரதேசம் சுருங்கக்குள்ள உங்களுக்கு இந்த இதை பத்தி பாத்தீங்கன்னா என்ன, இந்த வரிதாக்கல் பெரிதாசம் இந்த பிரதேசத்தை உள்ளுக்கு கொண்டு வந்தா சுருங்குக்கு என்ன செய்வாரு, இந்த தடுப்பழுத்தம் குறைவார். என்ன குறைஞ்சி 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 ஒரு கட்டத்துல என்ன செய்வாரு, இந்த தடுப்பழுத்தம் இல்லாம ஆயிடுவாரு. இந்த பிரதேசம் எங்களை நெருக்கிட்டு வந்தீங்களா, இந்த அழுத்தம் உள்ளுக்கு இந்த 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 ரெண்டு கோடையும் நீங்க நிலைக்குத்து கோடையும் உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன வரிதாக்க பிரதேசம் இல்லாம ஆயிடுவாரு. இல்லாம ஆயினாருண்டா என்ன, அங்கால என்ன செய்வாரு, மின்னோட்டம் அங்கால என்ன ஓட துவங்குவார். அப்ப ஆரம்பத்துல இருவாய நீங்க முன்முக கோடல்ல இணைக்கக்குள்ள என்ன நடக்கும், தடுப்பழுத்தத்தை மீறணும். என்ன தடுப்பழுத்தத்தை மீறும் வரை மின்னோட்டம் நடக்காது. சரியா, அப்ப முதலாவது தடுப்பழுத்தத்தை மீறணும், மீறினத்துக்கு பிறகு அதால மின்னோட்டம் போகுது. எப்படி தடுப்பழுத்தத்தை மீறும், இந்த வரிதாக்க பிரதேசத்தை சின்னதாக்குறதால. ரைட் ஓகே. அப்ப முன்முக கூடல்ல என்ன நடக்குதுன்னு விளங்கிக்கணும். அப்ப இதுல சில முக்கியமான பாயிண்ட்கள் சொல்லிக்கிறாங்க. என்ன பேட்டரி இன்டியூஸ் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. என்ன பேட்டரி வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. இந்த பேட்டரியோட மின்னியக்க விசையால என்ன இங்க ஒரு மின்னியக்க விசை தூண்டப்படும். ரைட் அதை என்ன செய்வாரு, இந்த ரெண்டாவது என்ன செய்யற, இங்கே நாம ஏற்கனவே உருவாகின மின்புலம். ரைட் பிஎன் சந்தி தயாரிக்க பில்டின் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுன்னு சொல்லிக்கிறாங்க. இவர் என்ன பேட்டரி எலக்ட்ரிக்கல் அதாவது மின்னியக்க விசை இவரோட மிச்சம் பெருசு. ரைட் அதனால என்ன செய்வாரு, இலகுவா என்ன அவர மின்னியக்க விசை இவர் மாத்துவாரு. ரைட் ஓகே. மூணாவது என்ன நம்மளோட கன்வென்ஷனல் கரண்ட். இந்த கரண்ட் என்ன இது வந்து எலக்ட்ரான் கரண்ட். ரைட் எலக்ட்ரான் கரண்ட் என்ன இதுல இருந்து உள்ளுக்கு அதுக்குள்ள உருவாயின கரண்ட். ரைட் ஓகே. இதை சிம்பிளா சொல்ல போனா நாம ஏற்கனவே இருவாயு தயாரிக்கிற நேரத்துல துளைகள் அதாவது சுயாதீன எலக்ட்ரான்கள் நகர்ந்ததுதான் என்ன இருவாய்க்குள்ளால உண்டான மின்னோட்டம். என்ன அத எலக்ட்ரான் கரண்ட்னு சொல்லுவாங்க. ரைட் இது வந்து என்ன இலத்திரனியல் மின்னோட்டம் சொல்றோம். ரைட் எலக்ட்ரான் கரண்ட் இலத்திரன்களால உருவாகின ஓட்டம். ஓகே
இது நம்ம பேட்டரியால என்ன களத்தினால் வழங்கப்படும் மின்னோட்டம், right? இவர் என்ன களத்தின் மின்னியக்கு விசை இவர் என்ன பிஎன் சந்தியில உருவானது, right? சந்தியின் மின்புலம். ஓகே, இது 4 முக்கியமானாக்கள் என்ன என்ன களத்தால உருவாகிற மின்னோட்டம் பிஎன் சந்திக்குள்ள உருவான ஓட்டத்தை எதிர்ப்பறன். இப்ப என்ன சொல்லுங்க பாப்போம். இங்க இருக்கிற அழுத்தம், அதாவது பிஎன் சந்திக்கு குறுக்க இருக்கிற அழுத்தம் இந்த களத்திர அழுத்தத்தோட கூடிச்சுன்னு நடக்கும், மின்னோட்டம் ஓடாது. அப்ப அந்த அழுத்தத்தை குறைச்சா தான் மின்னோட்டம் ஓடும். இப்ப இது என்னத்துக்கு தேவைன்னா நாம அடுத்தது பின்முக கோடல் ஒன்று பார்ப்போம். என்ன அதுக்கு இது தேவைப்படும், அதுக்கான நான் இதை சொல்றேன், ரைட்? ஓகே. அப்ப இது முதலாவது விஷயம் என்ன, அப்ப களத்தால உருவாகிற கரண்ட் அங்க எலக்ட்ரனியலுக்குள்ள எலக்ட்ரனியல் கன்செப்டால உருவாயின அந்த கரண்ட என்ன செய்வாரு, எதிர்ப்பாரு. அதுவும் அது மட்டும் இல்லாம என்ன மின்புலமும் எதுக்கும் என்ன, இப்ப களத்தால உருவாயின மின்புலமும் அந்த எலக்ட்ரினியல் உருவாயின மின்புலமும் என்ன செய்வாரு, ஒன்று ஒன்று எதிர்ப்பாரு, ரைட்? அதாவது பேட்டரியால வழங்கப்பட்ட மின்புலமும், ரைட், அதாவது இங்க வில் பண்ணப்பட்ட இந்த வரிதாக்கல் பிரதேசத்தால உருவான மின்புலமும் ஒன்று ஒன்று எதிர்க்கும். இந்த மின்புலத்துல யாரு டொமினேட் பண்றாரோ அந்த திசையில என்ன செய்வாரு, மின்னோட்டம் ஓட முயற்சிப்பாரு. ஓகே, ரைட். முதலாவது நான் சின்ன விஷயங்களை எழுதிக்கொள்வோம். என்ன, அதாவது களத்தின் நேர்முடிவு, ரைட்? களத்தின் நேர்முடிவானது நேர்முனையானது பியுடனும் கமா எதிர்முனைவானது எண்ணுடனும் இணைக்கப்பட்ட நிலை முன்முக கோடல் எனப்படும், ரைட்? கோடல் இணைப்பு எனப்படும். ஓகே, முன்முக கோடல் இப்படி இணைச்சிக்கிறது மட்டும், குறியீட்டு வடிவத்தில் சொன்னா இப்படி வருவார், ரைட்? ஓகே, இது குறியீட்டு முறையில் பின்வருமாறு காட்டப்படும். ஓகே, குறியீட்டு முறையில் இப்படி காட்டுவாங்க. அவரை கொஞ்சம் குறியீட்டு முறையில் கீறிக்கும், ரைட்? நான் அங்க சந்திக்கிற மாதிரியே கீறேன், அங்க எங்க எப்படி பி சந்திக்கிறேன், ரைட்? அப்படியே கீறுவோம், ரைட்? ஓகே, இவர் தான் பி, இவர் என், இவர் பிளஸோட இணைச்சிக்காரு, இவர் மைனஸோட இணைக்கப்பட்டிருக்காரு, ரைட்? இது முக்கியமான விஷயம். என்ன அடுத்த விஷயம் என்ன நடக்கும், இந்த களத்தின் நேர்முடிவு, ரைட்? களத்தின் நேர்முடிவிடம் நேர்முனையானது பியில் உள்ள துளைகளை தள்ளும், கமா களத்தின் எதிர்முனையானது எண்ணில் உள்ள இலத்திரன்களை
தள்ளும். ரைட்? என்ன செய்யும்? இதனால் இதன் விளைவாக வரிதாக்கற் பிரதேசம் குறுகி, ரைட், குறுகி இல்லாமல் போகும். ரைட்? இதன் போது தடுப்பழுத்தம் பூஜ்ஜியமாக குறைந்து, பூஜ்ஜியமாவன குறைவடைந்து பூஜ்ஜியமாகும். ரைட்? இருவாயினூடாக மின்னோட்டம் ஓடும். ரைட்? ஓகே, இந்த மின்னோட்டம் ஒரு மில்லியம்பீர் வரிசையிலான ஒரு மின்னோட்டமாக இருப்பார். ரைட்? ஓகே, இதை எடுத்தீங்களா, உங்களோட இருவாயலுக்குள்ளால வர மின்னோட்டத்தை எடுத்தீங்களா, மின்னோட்டத்தை எடுத்தீங்கன்னா அவர் ஒரு இப்ப இந்த மாதிரி தான் மாறுபடுவார். ரைட்? இப்படி ஒரு மாற்றம் உண்டு உங்களுக்கு. கிராஃப் இந்த மாதிரி கிராஃப் ஒன்று வருவார். இதுல முக்கியம், நான் ஏற்கனவே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என்னண்டா, இருவாய்கள்ல ரெண்டு வகையான இதை வச்சு நாம இருவாயல் உருவாக்குறது பார்த்தோம். ஒன்று சிலிக்கனை வச்சு உருவாக்கலாம், அடுத்தது ஜெயமானியத்தை வச்சு உருவாக்கலாம். ரைட்? சிலிக்கனை வச்சு உருவாக்குற அந்த இவர தடுப்பழுத்தம், இந்த இவர் வி 0.3 0.5 இதுன்னு சொல்றது விபி. தடுப்பழுத்தத்தை நான் விபி என்று குறிக்கிறேன். ரைட்? பெரியர் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. இவரை விபி என்று குறிப்பிட்டாங்க. ரைட்? ஓகே, இவர் விபி. ஓகே, இவர் உண்மையிலே விபி. ரைட்? ஓகே, இப்ப இந்த இருவாயை நாம இணைச்சதுக்கு பிறகு இந்த முடிவிடங்களுக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் என்ன அடிப்பாரு? இந்த, அதாவது வெளியில வழங்கப்பட்ட வோல்டேஜ்ல இருந்து இந்த விபி கழிக்கப்பட்டவரை அடிப்பாரு. ஓகே, அதை நாம எழுதிக்குவோம். ரைட்? அதுக்கு முதல்ல இங்க என்ன செய்யறோம் நாம? வெளியில இருக்கிற வோல்டேஜ், இது என்ன வழங்கப்பட்ட வோல்டேஜ். ரைட்? ரைட்? வழங்கப்பட்ட அழுத்தம். அதாவது என்ன, களத்திட மின்னியக்க விசை. அதாவது களத்துக்கு அகத்தடை இருந்தா என்ன, அந்த அகத்தடை போக மிச்சால். ரைட்? அதாவது இந்த விஎஃப்ங்கிறது என்ன, இ மைனஸ் ஐஆர் இருப்பார். ரைட்? ஓகே, இப்ப இவரை நாம அதிகரிக்கும் போது ஆரம்பத்துல மின்னோட்டம் ஓடாது. எது வரைக்கும்? இந்த தடுப்பழுத்தத்தை மீறும் வரைக்கும். இவர் தான் என்ன, தடுப்பழுத்தம் விபி. இவரு விபி, இவரும் விபி. இந்த விபி சிலிக்கன் 0.6 வோல்டேஜ் என்ன, சிலிக்கன் இருவாய்க்கு இருப்பார். விபி 0.3 வோல்டேஜ் யாருக்கு இருப்பார்? ஜேமானிய இருவாய்க்கு இருப்பார். ரைட்? இந்த லேசா ஞாபகம் வைக்கிற சிலிக்கன் 6 ஞாபகம், 2 அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா லேஸ். ரைட்? ஓகே, சிலிக்கனுக்கு 0.6, ஜெர்மானியத்துக்கு 0.3 வோல்டேஜ் இருக்கு. ரைட்? இந்த இதை மீறணும். ரைட்? அப்ப கடைசியா இந்த ரெண்டு முடிவிடங்களுக்கு இடையில இருக்கிற அழுத்தம் என்ன அறிப்பார்? இவங்க ரெண்டு முடிவில் இந்த அழுத்தம் வி என்று எடுத்தா இந்த வி என்ன அறிப்பார்? விஎஃப்
மைனஸ் விபியை அடிப்பார். ரைட். ஓகே, இது மாறி இருக்கும். நாம இணைக்கப்படுறது வழங்கல் வோல்டேஜை பொறுத்து. ரைட். ஓகே, ரைட். சரியா? இது சிலிக்கன் இதுல எப்படி இவர் மாறுதுங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ஒரு மில்லி ஆம்பியர் வரிசையிலான இதா இருப்பாரு. ஓகே, இங்க முக்கியம் என்ன சொல்லுங்க அப்போ, ஒரு மில்லி ஆம்பியரை இதுல குறிச்சு காட்டிக்கிறாங்க. ஒரு மில்லி ஆம்பியர் வோல்டேஜை நாம ஜெர்மானிய இருவாயில் எடுக்கிறதுக்கு வழங்குற வோல்டேஜை விட சிலிக்கனுக்கு கூடுதலான வோல்டேஜ் நாம என்ன செய்யணும், கொடுக்கணும். ரைட். ஓகே, ரைட். இது முன்முக கோடல்ல நடக்கிற விஷயம். என்ன இப்ப அடுத்தது பார்க்க போறோம், என்ன இருவாயிட பின்முக கோடல். ரைட். இந்த பிஎன் சந்தி இருவாயிட பின்முக கோடல்ல என்ன நடக்கும் என்றா, ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நடக்கும். என்ன என்ன இவரோட வெற்றிட முனையை நாம என்ன செய்வோம், மாத்திடுவோம். அவ்வளவுதான். ரைட். இப்ப அதே கேஸை நாம கருதினா ரைட், இதுதான் வெற்றி. ஓகே, இவர் இப்ப பிளஸ், இவர் மைனஸ். ரைட். இப்ப என்ன நடக்கும் பின்முக கோடல்ல, பின்முக கோடல்ல அதே மாதிரி தான். இப்ப அங்க என்ன நடந்துச்சு, வெற்றிடியில இருக்கிற வெற்றிட மின்னியக்கு விசை வெற்றியில இருக்கிற சக்தி கூட என்ன, அதனால என்ன செய்வார் அவரு, இருவாயில இருக்கிற சுமைக்காவியல் என்ன தள்ளுவார், இல்லாட்டி கவருவார். என்ன இப்ப பின்முக கோடல்ல என்ன நடக்கும், மாறி என்ன எப்படி உங்களோட இதுல இருக்கிற மைனஸ் எல்லாம் நெகட்டிவ் என் பகுதியில் இருக்கிற இலத்திரன்கள் எல்லாம் இவர் கவருவார். அதே மாதிரி பி பகுதியில் இருக்கிற துளைகள் எல்லாம் இங்க வெற்றிட எதிர்முனை என்ன கவரும். கவருக்குள்ள என்ன நடக்கும், இங்கால பக்கம் ஏற்றக்காவிகள் குறையறதால இந்த வரிதாக்கல் பிரதேசம் என்ன செய்வாரு, அதிகரிப்பாரு. ரைட். அப்ப இங்க என்ன நடக்க போகுது, இதே கிராஃப்ல இந்த இந்த பிரதேசம் இங்களையும் மூவ் ஆக போகுது. மூவ் ஆக்குள்ள இவ ரெண்டு பேருக்கு இடையிலான இந்த வரிதாக்கல் பிரதேசம் மிகவும் அதிகரிப்பாரு. வரிதாக்க பிரதேசம் அதிகரிக்க அதிகரிக்க இப்ப என்ன செய்ய போகுது, உங்களோட தடுப்பழுத்த பெருமானம் கூட போறாது. கூடிக்கொண்டு போனா இப்ப தடுப்பழுத்தம் எப்படி அதுக்குள்ள பரம்பி இருந்தாருங்கிறது உங்களுக்கு விளங்கு. வரிதாக்க பிரதேசம் கூடிக்கொண்டு போக இப்ப தடுப்பழுத்தம் எப்படி பரம்பி இருந்தாரு, இப்படி பரம்பி இருந்தாரு. ரைட். ஒரு கட்டத்துல அப்ப இங்கல இப்படி இப்படியும் என்ன அதிகரிச்சுட்டு போகும். ரைட். ஆனா ஒரு குறித்த கணத்துக்கு அங்கால என்ன செய்யாது, இந்த வரிதாக்க பிரதேசம் அதிகரிச்சுட்டு போனாலும் அதனால வர தடுப்பழுத்தம் என்ன ஒரு குறித்த இதுக்கு அங்கால மாறாது. ஏன்னா அங்கால அழுத்தம் மாறாம இருந்ததால அழுத்தம் மாறாது. இப்ப அழுத்தம் மாறாம இந்த இது அதிகரிச்சுட்டு போறீங்க, அதாவது இந்த வரிதாக்க பிரதேசத்து தடிப்பு இப்ப அதிகரிச்சுட்டு போக என்ன நடக்கும், மின்புலச்செறிவு ஒரு கட்டத்துல என்ன செய்வாரு, குறைவடைவாரு. நான் சொல்றது தெளிவா விளங்கிங்க. என்னன்னா ஆரம்பத்துல ஓரளவு இந்த தடிப்புல இருந்த வரிதாக்க பிரதேசம் இப்ப பெருத்திட்டு வந்துச்சுன்னா ஒரு குறித்த கணத்துக்கு அங்கால அழுத்தம் அந்த தடுப்பழுத்தம்ங்கிறது மாறாது. ஏன்னா நம்மளோட கிராஃப் இப்படித்தான் வந்தது. இப்ப தடுப்பழுத்தம் மாறாம இருக்கி வரிதாக்க பிரதேசம் அப்படியோ பெருசாயிட்டு வந்து ஒரு குறித்த இதுக்கு அங்கால பெருசாக தூங்கணும்னு மின்புலச்செறிவு அங்க குறைவாரு. அப்ப நிலை மின்புலச்செறிவு குறைஞ்சு குறைஞ்சு குறைய குறைய என்ன செய்வாரு, அப்ப என்ன செய்யலாம், அங்கெல்லாம் ஒரு மின்னோட்டம் ஓடுற ஒரு சந்தர்ப்பம் உருவாகும். சரியா? அப்ப இதைத்தான் சொல்ற, பின்முக கோடல்ல மின்னோட்டம் கடத்துறதுக்கு என்ன செய்யணும், கொஞ்சம் அழுத்தம் மிகவும் என்ன, அதாவது வரிதாக்க பிரதேசம் என்ன இன்னும் கூடுதலாக என்ன செய்யணும், வரிதாக்க பிரதேசம் பெருக்கணும். பெருத்திஞ்சு என்ன நடக்கும், அங்கால ஒரு குறித்த சந்தர்ப்பத்துக்கு மின்னோட்டம் ஓடுவார். இது உண்மையிலேயே என்ன நடக்குதுண்டா இங்க, இதை எப்படி நாம
இதை நாம செய்யலாமட்டா சொல்லலாமட்டா இந்த வரிதாக்க பிரதேசம் மிகவும் கூடுதலாக அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற அழுத்தம் ஸ்டார்ட் கூடுறாரு. அழுத்தம் கூடினா என்ன நடக்கும்? அவருக்கு சக்தி கூடுவாருன்னு. W சமன் QV. அப்ப என்ன செய்வார்? சக்தி கூடுவார். சக்தி கூடினார்னா என்ன நடக்கும்? இங்க இருக்கிற சுயாதீன ஏற்றக்காவிகள சக்தி கூடினா அவர் என்ன செய்வார்? சக்தி கூடினா உண்மையில என்ன அவருக்கு அவர்களை தாக்குற விச கூட போகுது, right? அந்த விச கூடினா என்ன நடக்கும்? அவரு இவங்கெல்லாம் யாரு? சுயாதீன ஏற்றக்காவிகள். என்ன இவங்க என்ன செய்வாங்க? கருவோட பிணைஞ்சிருக்கிற வலுவள ஓட்டு இலத்திரங்களோட என்ன செய்வாங்க? மோதுகையை ஏற்படுத்துவாங்க. குறிப்பாக இலத்திரங்கள், ரைட்? என்ற இலத்திரங்கள நகர்வு வேகம் துளைகள நகர்வு வேகத்தோட கூட என்று நாம பார்த்திருக்கோம், ரைட்? இலத்திரங்கள் வேகம் மிகவும் இலத்திரங்கள் வேகமாக ஆர்முடுக்கப்பட்டு என்ன செய்யும்? வலுவள ஓட்டு இலத்திரங்களை மோதுவார். அவரை தள்ள பார்ப்பார், ரைட்? ஏன்னா இவர் வேகமா செய்யறதால அவரை தள்ளுவார். அவரை தள்ளினா என்ன செய்யும்? அணுக்கள் பிணைப்பங்க உடையும், ரைட்? அதாலதான் பின்முக கோடல்ல ஒரு குறிப்பிட்ட இதுக்கங்கள வரிதாக்கம் பெரிதாகும் போது என்ன செய்ய போகுது? மின்னோட்டம் ஓட உருவாகுது. இப்ப இங்க என்ன நடக்குது? அணு பிணைப்பே என்ன செய்யுது? கொலப்ஸ் ஆகுது. என்ன வரிதாக்க பிரதேசத்தை நாம கூட்டுறதால. அப்ப அணு பிணைப்பே கொலப்ஸ் ஆகிறதால திருப்பி இங்க என்ன செய்யலாம்? மறுபடியும் இந்த இருவாயை திருப்பி பாவிக்க இயலாது. ஏன்னா இருவாய் பழுதடைஞ்சிட்டாரு. முன்முகக்கோடல்ல அப்படி இல்லை. நீங்க முன்முகக்கோடல்ல நீங்க இருவாயை பாவிச்சுட்டு இந்த இடத்துல இருவாயை சுற்றுல இருந்து வெளியில எடுத்தீங்கன்னா என்ன செய்வாரு? பழைய நிலைக்கு வந்துடுவாரு. இந்த வரிதாக்க பிரதேசம் பழைய என்ன நடக்கும்? சுற்றுல இருந்து வெளியே எடுத்தீங்கன்னா வெளியில அழுத்தம் இல்லை. ஆனா இந்த பிஎன் சந்தி அப்படி இருக்க என்ன இங்க இருக்கிற துளை பாய்வாரு, எலக்ட்ரான் பாய்வாரு, திருப்பி வரிதாக்க பிரதேசம் பழைய நிலைக்கு வருவார். இங்க அப்படி இல்லை. இங்க பின்முகக்கோடல்ல என்ன நடந்துச்சு? அணுக்கள் பிணைப்பே பாதிக்கப்பட்டுட்டு அதனால என்ன செய்யாதாங்க? பழைய நிலைக்கு வராது, ரைட்? ஓகே, ரைட். ஏதாவது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த வீடியோவை நீங்க வீடியோ இருக்கிறதுல முன்னுக்கு பின்னுக்கு போய் திருப்பி ஒருக்கா பார்த்துக்கொள்ளலாம் நான் சொல்ற விஷயத்தை, ரைட்? ஓகே, இப்ப சின்ன விஷயங்களை சின்னதா நோட் ஒன்று போட்டுக்குவோம், ரைட்? அதாவது இருவாயின் பி முனைவு களத்தின் எதிர்முனைவுடன், ரைட்? எதிர்முனைவுடனும் கமா என் முனைவு களத்தின் நேர்முடிவுடனும் நேர்முனைவுடனும் இணைக்கப்பட்ட நிலை பின்முகக்கோடல் ஆகும், ரைட்? ஓகே, அப்ப இவரு நாம குறியீடுல காட்டினா என்ன வருவாரு? நம்ம இருவாய் அப்படியே கீறன் இருவாய் என்ன எப்படி இருக்கார்? ஒரே ஒரு விஷயம் என்ன? களத்தை மட்டும் முனைவை மாத்துவோம், ரைட்? எப்படி? இவர் தான் உங்களோட பி முனைவு, இவர் என் முனைவுண்டா இவரு மைனஸ்ல இணையணும், ரைட்? இவர் பிளஸ்ல இணையணும், அவ்வளவுதான். ஓகே, இது பின்முகக்கோடல், ரைட்? இப்ப நாம ஏற்கனவே பார்த்த இந்த விஷயங்களை மாதிரி இங்க சொன்னோம்டா ரெண்டு மூணு விஷயம் நடக்குதுன்னு. முதலாவது, பெட்ரியால வழங்கப்படுற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் உண்டு. இவர் இப்ப எப்படி எப்படி வருவாரு? இவர் மறு திசையாகுவார். என்ன பெட்ரியால வழங்கப்படுற எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த திசை, ரைட்? ஏன் இந்த பிளஸ் நாம மாத்திட்டோம், ரைட்? இப்ப ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இங்க இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இதுக்குள்ள என்ன இருக்க போற மின்னியக்க விசையா இருப்பாங்க. அப்ப ஆரம்பத்துல என்ன நடக்கும்? இந்த மின்னியக்க விசை என்ன செய்வாரு? ரெண்டு மின்னியக்க விசை இருக்கிறதால இவர் மின்னியக்க விசை இப்ப அதிகரிப்பாரு, அந்த மின்புலம்.
அதால வரிதாக்க பிரதேசம் கூட போகுது, ரைட்? அது மட்டும் இல்லாம இதால வார கரண்ட், அதாவது வெற்றியால வார கரண்ட் இப்ப என்ன மத்த திசையில உருவாகுது, ரைட்? மத்த திசையில இப்ப வெற்றியால வார கரண்ட் வரும், ரைட்? ஓகே, இவங்களால வார கரண்டும் இந்த திசை, ரைட்? ஆனா ஸ்டார்ட்டுக்கு என்ன செய்யாது? இப்ப இந்த கரண்ட் வந்து இவ ரெண்டு கரண்டும் ஒரே திசையில, ரைட்? ஒரே திசையில் இருக்கிறதுல ஸ்டார்ட்டுக்கு இதுக்குள்ளால என்ன செய்ய மாட்டாங்க, மின்னோட்டம் பாயிறது குறையிருக்கும். ஏன்? இந்த வரிதாக்க பிரதேசம் பெருக்குது, அழுத்தம் கூடுறதால, தடுப்பு அழுத்தம், ரைட்? ஆனா மிகவும் சின்ன அளவிலான ஒரு ஏற்றம் என்ன, மைக்ரோ ஆம்பியர் அளவிலான, இது வந்து மில்லி ஆம்பியர், ரைட்? மைக்ரோ ஆம்பியர் அளவிலான ஒரு ஏற்றம் ஒன்று இதுக்குள்ளால ஓடிக்கொண்டு இருப்பாங்க, ரைட்? மிச்ச சின்னாக்கள் சிறிய அளவிலான மின்னோட்டம் ஒன்று ஓடிட்டு இருப்பாரு, ரைட்? இப்ப நம்ம தடை 100% கம்ப்ளீட்டா ஏற்றங்களை ஸ்டாப் பண்றேங்கிறது பிராக்டிக்கல்ல சாத்தியம் இல்லை. என்ன தியரியா நாம கதைப்போம், தடை முடிவிலியா இருந்தா மின்னோட்டம் 0 உண்டு. முடிவிலிங்கிறது என்ன தடை, ரைட்? அதான சின்ன அளவுல மின்னோட்டம் கொண்டு இருப்பாங்க அதுக்குள்ள, ரைட்? ரைட்டா, டீட்டெயில கொஞ்சம் எழுதிக்கும். அதாவது பின்முகக்கோடலின் போது கோடலின் போது களத்தின் எதிர்முனைவானது பீலுள்ள துளைகளை கவர்வதால் கவரும், கமா நேர்முனைவானது களத்தின் நேர்முனைவானது எண்ணிலுள்ள இலத்திரன்களை கவரும். இதனால் வரிதாக்கட் பிரதேசம் மேலும் பெரிதாகும், ரைட்? இதன் போது இருவாயுனான மின்னோட்டம் மிக 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 சிறிய அளவில் நிகழும், ரைட்? பிராக்கெட்டுக்கு என்ன, மைக்ரோ ஆம்பியர் வரிசையில், ரைட்? ஓகே, இவங்கட மின்னோட்டம் எப்படி இருப்பாங்களா, அவர் ஒரு கிராஃப் நான் கொண்டு வரேன். என்ன ரைட், இப்படி ஒரு இது இருப்பாங்கன்னு. இங்க விஆர்ங்கிறது நாம வழங்குற அழுத்தம், ஆரண்டு போட்டிருக்கிறதால என்ன ரிவர்ஸ்ங்கிறதுக்கான ஆரண்டு போட்டிருக்கு. இது மின்னோட்டம் என்ன, ஏன் மைனஸ்ல காட்டிங்கன்னா எதிர் திசையில போவாரு, ரைட்? ஏற்கனவே forward கரண்ட்டுக்கு எதிர் திசையில போனதால மைனஸ்ல காட்டிக்கு. இங்க என்ன, ஆரம்பத்துல மைக்ரோமில் மிகவும் சிறிய மின்னோட்டம் ஓடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம வெளியில வழங்குற அழுத்தம் ஒரு கட்டத்துல என்ன, இந்த வரிதாக்க பிரதேசம் கூட 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 என்ன செய்வாரு, பின்முக கோடல்ல இருக்கிற அந்த அதுக்குள்ள இருக்கிற இலத்திரன்கள், அதாவது இந்த வரிதாக்க பிரதேசத்துக்குரிய இந்த சுமை காவிகள், அதுக்குள்ள இருக்கிற இலத்திரங்கள் ஆர்முடுக்கப்படுறதால அவர் என்ன செய்வாரு, வலுவல ஓட்டுல இருக்கிற இலத்திரங்களை மோதி அவங்கள வெளியாக்கிட துவங்குவாங்க. அதால என்ன செய்வாரு, அணுப்பிளவு, அதாவது என்ன அணுப்பிளவுங்கிறன்னு சொல்லி இல்லாது, அதாவது என்ன அணு பிணைப்பு பாதிக்கப்பட்டு என்ன இலத்திரங்கள் வெளியாகும். அதனால ஒரு குறிப்பிட்ட இதுக்காங்கள என்ன செய்வாரு, மின்னோட்டம் சடுதியாக அதிகரிக்க துவங்கும்.
இந்த இடத்துல மின்னோட்டம் அதிகரிக்கிற இடத்துல நாம வழங்கின வோல்ட் அளவு என்ன செய்வாங்க, பேரிறங்கி வோல்ட் அளவுன்னு சொல்லுவாங்க. பேரிறங்கி அழுத்தம், உடைவழுத்தம்னு சொல்லுவாங்க இல்லாட்டி, ரைட். பேரிறங்கி அழுத்தம்னு சொல்லுவாங்க, ரைட். பேரிறங்கி இல்லாட்டி உடைவழுத்தம். இந்த அழுத்தம் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இருவாயை தயாரிக்கிற முறைக்கேற்ப ஒவ்வொரு இருவாய்க்கு மாறும். இது மாறலியன்னு சொல்லல, ரைட். ஆனா சில ஸ்பெஷல் டயோடுகள் இருக்கு, நாம சேனர் இருவாய்ன்னு சொல்லுவோம். சேனர் டயோடு உண்டு. இந்த சேனர் டயோடுக்கு இந்த இந்த பேரியங்கி அழுத்தம் என்ன ஒரு குறிப்பிட்ட மாறா நிலையில பேணுவாங்க. அதை பத்தி நாம இந்த அடுத்தடுத்த லெக்சர்ஸ்ல பார்ப்போம், ரைட். இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு விளங்க பின்மியக்க கோடல்ல, ரைட். ஓகே. வெளி அழுத்தம், அதாவது விஆர் தொடர்ந்து அதிகரிக்கப்பட வரிதாக்கட் பிரதேசத்தில் உள்ள, ரைட். வரிதாக்கட் பிரதேசம் இல்லாம இருவாயில் உள்ள மொத்த சுயாதீன நிலத்திரங்கள், ரைட். இருவாயில் உள்ள சுயாதீன இலத்திரன்கள் ஆர்முடுக்கப்படுவதால் இவை வலுவளவோட்டு இல்லாட்டி வலுவளவு பட்டை, என்ன வலுவளவு பட்டை நம்ம பாத்திக்கமே, என்ன கடத்தல் பட்டைக்கு கீழே வைக்கிறவர் வலுவளவு பட்டை இலத்திரன்களை கருவிலிருந்து கருப்பிணைப்பிலிருந்து பிரிந்து செல்ல தூண்டும், ரைட். இதனால் இவ்வலுவலோட்டு இலத்திரங்கள் மின்னோட்டம் கடத்தப்படும். இந்நிலை பேரிறங்கி உடைவு எனப்படும், ரைட். பேரிறங்கி உடைவு எனப்படும், ரைட். ஓகே. இந்நிலையில் விஆர் நாம் என்ன சொல்லுவோம், பேரிறங்கி அழுத்தம். ஓகே, ரைட். அடுத்த முக்கியமான விஷயம் என்ன, பேரிறங்கி உடைவிற்கு உள்ளான இருவாயை மீண்டும் பயன்படுத்த முடியாது. ஓகே, ரைட். ரைட், இதான் உங்களோட பின்முக கோடல், என்ன, ரைட். அப்ப நான் இந்த வீடியோ கொஞ்சம் நின்றுட்டு நான் இதோட ஸ்டாப் பண்றேன். அடுத்தது நாம என்ன, இருவாயில எப்படி மின் சுற்றுல பாவிக்க என்ன மாதிரி மாற்றம் நடக்கிறது, இருவாயிட பிரயோகங்கள் என்ன, அதுகளை நாம என்ன அடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம், ரைட். நான் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம், ரைட்.